சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் மூலயமா 2 போட்டியாளர்கள் ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இப்ப ரீசெண்டா நடந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சனிக்கிழமை டெடிகேஷன் ரவுண்டுக்கான மீதி பாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை மியூசிக் டைரக்டர் சுற்று அப்படிங்கிற பெயர்லையும் ஒரு 1-on-1 பேட்டில் நடத்தினாங்க. இதுல ஒரு சில போட்டியாளர்கள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கோல்டன் ஷவர் வாங்குறது, ஜட்ஜஸ் கிட்ட அப்ரிசியேஷன் வாங்குறதுன்னு சொல்லி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை எபிசோட இறுதியில ஆல்மோஸ்ட் எபிசோட் முடிய போற டைம், இந்த வாரம் நாக் அவுட் இருக்குதா, எலிமினேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆங்கர் அர்ச்சனா மேடம் ஒரு சஸ்பென்ஸ் வச்சாங்க. கூடுமான அளவுக்கு இந்த வாரம் எலிமினேஷன் இருக்காது, எல்லாருமே ரொம்ப சூப்பராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அங்கதான் இங்க ஸ்ரீனிவாஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்காரு. இந்த வீக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல நாங்களும் சரிகமபா டீமும் இந்த வாரம் எலிமினேஷன் வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா ஆட்கள் ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம ஃபினாலேவுக்கு ஆட்களை தயார் செய்யணும், டாப் 10 ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல டாப் 14 அப்படி இருக்கக்கூடியவங்கள டாப் 12 மாற்ற போறோம். அதனால இன்னைக்கு 2 பேரை வெளியேற்றினாதான் டாப் 14 அப்படிங்கிறது டாப் 12 மாறும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இது வரைக்கும் ரொம்ப சிறப்பா பங்களிப்பை கொடுத்து வந்துட்டு இருந்த மகதி அப்புறம் மேகா, இவங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் நாக் அவுட் பண்றதா எலிமினேட் பண்றதா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ஸ்டேஜில் அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸ், அவங்க வந்திருக்கூடிய பேரண்ட்ஸ், ஜட்ஜஸ், இவங்க எல்லாருமே மகதிக்கும் மேகாவுக்கும் ஒரு ஸ்டாண்டிங் அப்ளாஸ் கொடுத்துட்டு அவங்கள இந்த சரிகமபா செட்டை விட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிகமபால பொதுவா ஒரு சில வாரங்கள்ல ஒரு எலிமினேஷன் நடக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். போன வாரம் எலிமினேஷன் வைக்கல, அதுக்கு முந்தின வாரம் மக்களோட ஓட்டு அடிப்படையில் வெளியே நபர்னு பாத்தீங்கன்னா மித்ராவை சொல்லலாம். மித்ராவுமே எதிர்பாராத எலிமினேஷன் தான். கண்டிப்பா மித்ரா அபிஷேகா மாதிரி ஃபினாலே வரைக்கும் போவாங்க, ஒரு டாப் 10ல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவே மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியிலேருந்து இந்த மீண்டு வரத்துக்குள்ளேயே இந்த வாரம் 2 போட்டியாளர்களை ஒரே நேரத்தில் இந்த ஷோலேருந்து அனுப்பியிருக்காங்க. இதை ரசிகர்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சிங்கர் ஸ்ரீனிவாசர்கள் சொல்ற மாதிரியே எல்லா வாரமும் ஒரு சில போட்டியாளரை நம்ம தக்க வச்சுக்கிட்டு மீதி போட்டியாளரை அனுப்பாம அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ஷோவை ரொம்ப நாட்கள் கொண்டு போய் வச்சிடும். அப்படி பண்ண முடியாதுல்ல, ஏன்னா ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஒரு வாரமும் ஒரு போட்டியாளர் இல்லை 2 போட்டியாளர் அவங்க ஃபில்டர் பண்ணிட்டே வந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக டாப் 10 கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலே டாப் 5 சொல்லி ரொம்ப ஜாலியாக போகும். இதுக்கடையில் இந்த சீசன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் ஆகுது. இந்த 3 மாசத்துல இது வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டியாளர் வெளியேறாங்க. இதுல மகதி அப்புறம் மேகா இவங்களோட எலிமினேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இனி வரக்கூடிய வாரங்கள்ல நாம எதிர்பார்க்காத எந்த ஒரு போட்டியாளர் இந்த ஷோ விட்டு வெளில போக போறாங்க, அதே மாதிரி மகதி அப்புறம் மேகா இவங்களோட எலிமினேஷன் ஒரு ஃபேரான எலிமினேஷனா இல்லை இவங்களுக்கு பதில் இந்த போட்டியாளர் வெளில போயிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.